இருக்கிறதுலயே அதி உத்தமமான வழிபாடு சிவ வழிபாடு அப்படின்னு. சிவ வழிபாடுக்கு ஈடு இணையே உலகத்துல இல்லையா. நமசிவாய அப்படின்ற மந்திரத்துக்கு 1 2 கோடிக்கணக்கான தாத்பரியங்கள் இருக்கதான் செய்து. ஆனா அதனினும் மேல் எது அப்படின்னா சக்தி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்தி வழிபாடுனுடைய பெருமைகள் எத்தனையோ இருந்தாலும் ஒரு சின்ன கதை உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன். நீங்க அப்பதான் சக்தி வழிபாடுனுடைய மகத்துவத்தை புரிஞ்சுப்பீங்க. உலகத்திலேயே எல்லா சக்திகளும் நிறைஞ்சவன் யாரு அப்படின்னா எம்பிரான் ஈசன். ஈசனோட கிட்ட பாத்தீங்கன்னா அனுகிரகத்தை வாங்கிதான் தாயார் அதீத சக்தி பெற்றா அப்படின்றது ஐதீகம். இருந்தாலும் என்னுடைய பக்தர்கள் கேட்ட மாத்திரத்துல கேட்ட க்ஷணத்துல எந்த விதத்திலையும் தாமதப்படுத்தாம நொடி பொழுதுல நான் பாத்தீங்கன்னா பலன் அளிப்பவ அப்படின்றதுதான் தாயாரனோட ஒரு விஷயம். தாயாரை பத்தி சொல்லணும்னா அம்பிகையினோட கருணைக்கு ஈடு என உலகத்திலே இல்ல அப்படின்னு சொல்லலாம். எல்லா அனுகிரகங்களும் எல்லா சக்திகளையும் நான் ஈசனிடமிருந்து பெற்றாலும் அத்துணையும் பக்தர்களுக்கு கேட்ட பொழுதுல அவங்கள பார்க்க அந்த நொடியில அவங்களோட கர்ம வினைகளை அகற்றிடுவேன். இதுதான் அம்பிகையினுடைய மனசு. அகிலலோக அன்னை இல்லையா. பொதுவாவே பாருங்க, தாயினும் சிறந்தது அப்படின்னு எதையுமே சொல்றது இல்லை. ஈசனை மட்டும்தான் சொல்லுவாங்க தாயினும் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு. ஆக தாய் மனசு எப்படி அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பசிக்குது அப்படின்னு ஒரு குழந்தைக்கு அந்த தாய்க்கு தெரியுமா குழந்தை பசிக்குது அப்படின்னு அது சொல்லாம தூங்கிட்டு இருந்தாலும் ஐயோ என் குழந்தைக்கு பசிக்குமே அப்படின்னு எழுப்பி பால் ஊட்டுவாளாம். இதுதான் தாய் மனசு. அகிலலோக அன்னைக்கும் அதே மனசுதான்.